இவங்க என்ன பண்றது, ஏகப்பட்ட அவதூறுகள் இப்போ நமக்கு எதிராக போடுறாங்க வீடியோ. என்ன சொல்றாங்க, நான் வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவதற்காக மக்களை கூப்பிட்றேன். பொய். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலைன்னா நரகத்துக்கு போயிடுவோம் நான் சொன்னதா சொல்றாங்க, அதுவும் பொய். நான் என்ன சொல்றேன், முதல்ல தௌபா செய்யுங்க, முதல்ல ஸ்டடி பண்ணுங்க, அல்லாவுடைய தீனை வந்து என்னன்னு முதல்ல ஸ்டடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசார அதில் ஈமான் கொள்ளுங்க, அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன அந்த தீனை மேலோங்க வைப்பதற்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுங்க. இதைத்தான் சொல்றோம். இந்த முயற்சியே எடுக்காத பட்சத்தில் நம்ம நரகத்துக்கு போயிடுவோங்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலைன்னா நரகத்துக்கு போயிடுவோம். அப்படி பார்த்தா ஏராளமான நபிமார்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரவே இல்லை. புரியுதா? அப்ப அவங்கெல்லாம் தவறால இருந்தாங்களா? கிடையாது. ஆனா எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருந்தது, அனைத்து துறைகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரணுங்கிற அந்த உணர்வு இருந்தது. அதற்காக பாடுபட்டாங்க. அதுல வெற்றி பெற்றா ஆட்சி வரும், அதுல தோல்வி அடைஞ்சா ஆட்சி வராது. ஆனா அந்த மனிதர்கள் ஜெயிச்சிருவாங்க. புரியுதா? அதற்காக முயற்சி எடுத்தவங்க ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும், இப்ப இன்னைக்கு நாம வந்து சமூகத்துல மாற்றம் கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்முடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். புரியுதா? நமக்கு முதல்ல நாலேஜ், அறிவை வளர்த்துக்கணும். இது நீண்ட ப்ராசஸ். இதுக்கு குரானை வந்து ஃபுல்லா கோத்ரூ பண்ணணும். குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு தெளிவா புரியணும். ரெண்டாவது, ரசூல்லாவுடைய வாழ்க்கை 23 வருஷ வாழ்க்கை டோட்டலா படிக்கணும். இதுக்கே உட்காந்து 2 to 3 வருஷம் ஆகும். இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு சொல்றேன்.